டிஎன்இஏ 2024 அப்ளை பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 விஷயத்தை வந்து கண்டிப்பாக செஞ்சு வச்சுருக்கணும். என்னென்ன அந்த 2 விஷயம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு வரக்கூடியது மொபைல் நம்பர். இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும், கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறமும் கூட உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும். அந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் செய்யணும். ஏன்னா உங்களுக்கான கம்யூனிகேஷன் அந்த மொபைல் நம்பர் மூலிமா வரும். 2வது விஷயம் இமெயில் ஐடி. உங்களுக்கான இமெயில் ஐடி இருந்தது அப்படின்னா சந்தோஷம். கண்டிப்பாக ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒர்க்கிங்கில் இருக்கா, இப்போ கரண்ட்டில் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்குங்க. பாஸ்வேர்டெல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. அதன் மூலிமா மெயில் அனுப்புங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து அதன் மூலிமா மெயில் ரிசீவ் பண்ணுங்கள். மெயில் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை எப்படி ரீட் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 2 விஷயமும் இருந்தால் தான் நீங்கள் டிஎன்ஏ 2024 அப்ளிகேஷன் போட முடியும். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.